பாண்டிச்சேரி மெடிக்கல் கவுன்சிலிங் சென்டாக் தேர்ட் ரவுண்ட் அஃபிஷியலா இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. ஸோ நீங்க தேர்ட் ரவுண்ட்ல சென்டாக்ல பாண்டிச்சேரியில் உள்ள பிரைவேட் காலேஜஸ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ, அல்லது பாண்டிச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் நீங்க அந்த அந்த காலேஜினுடைய கவர்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. வேகன்சி பொசிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸை நீங்க ஃபுல்லா பே பண்ணணும். கம்ப்ளீட்டா இந்த வீடியோல காட்டுறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ்ல நமக்கு 114 சீட் அப்படிங்கிறது இருக்கு. பிம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 56 சீட் இருக்கு. இந்த 2 காலேஜுமே மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். தேர்ட் ரவுண்ட்ல இந்த மைனாரிட்டி சீட் ஃபில் ஆகலைன்னா அது ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்னையிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது தவிர நமக்கு மணக்குள விநாயகர்ல 7 சீட்டு தான் இருக்கு. டோட்டலா 177 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்கு. ஸோ இந்த தேர்ட் ரவுண்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் பே த டியூஷன் ஃபீஸ். ஃபுல் டியூஷன் ஃபீஸை செக்யூரிட்டி டெபாசிட்டா பே பண்ணணும். 16 லட்சம் ரூபாய் சம்திங் வரும் நமக்கு பாண்டிச்சேரியில மேனேஜ்மெண்ட் கோட்டால போடுறதாக இருந்தா. என்ஆர்ஐனா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ்ங்கிறது மாறும். ஒருவேளை சீட்டு கிடைச்சிருச்சு, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கட்டின ஃபீஸை வந்து டியூஷன் ஃபீஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. மேபி அந்த காலேஜுக்கு போகும்போது அவங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்க காலேஜ்ல பே பண்ற மாதிரி இருக்கும். டியூஷன் ஃபீஸ் நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்காது. பட் நீங்க சீட்டு கிடைச்சு தேர்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சு அந்த சீட்டை வேண்டான்னு சொன்னீங்க அல்லது ஜாயின் பண்ணாம போனீங்க அப்படின்னா அங்க ஃபோர் ஃபீச்சர் அப்படிங்கிறது நடக்கும். எவ்வளவு நடக்கும், எவ்வளவு சார் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அதையும் ப்ராஸ்பெக்டஸ்லயே கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா போடுறதாக இருந்தா 16 லட்சம் ரூபாய் டியூஷன் ஃபீஸை நீங்க ஃபுல்லா பே பண்ணணும். ஒருவேளை சீட்டு கிடைச்சு நீங்க சேரலைன்னா 2 லட்சம் ரூபாயை அவங்க ஃபோர் ஃபீட் பண்ணிடுவாங்க. 2 லட்சம் ரூபாயை பிடிச்சிருவாங்க. மீதம் இருக்கக்கூடிய தொகையை மட்டும்தான் உங்களுக்கு செலுத்துவாங்க, ரீஃபண்ட் பண்ணுவாங்க. சீரியஸா நான் பாண்டிச்சேரி ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ஃபுல் டியூஷன் ஃபீஸை டெபாசிட்டா பே பண்ண தயார் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் பே பண்ணுங்க. நீங்க பணம் செலுத்தி ஒருவேளை அங்கேயும் நான் தமிழ்நாடும் ட்ரை பண்றேன் அதுவும் ட்ரை பண்றேன் அப்படின்னு நீங்க டியூவல் மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் பே பண்ணுங்க. ஏன்னா அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட். 16 லட்சம் ரூபாயை ஒட்டுமொத்தமா நீங்க அங்க செலுத்துவீங்க. சீட்டு கிடைச்சு சேர்றீங்களோ சேரலையோ அந்த அமௌண்ட் அங்கே ஹோல்ட் ஆகி தான் நிற்கும் இல்லைங்களா? 16 லட்சம் ரூபாய் அங்கே தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாசத்துக்காவது நிற்கும். ஸோ அதனால அந்த அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய செகண்டரி சேனல் லேர்ன் வித் மிஸ்பான்னு சொல்லி அது பக்கத்துலேயே இருக்கும். அந்த சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடம் கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.